பிஎம் ஸ்வாநிதி 2020 பிஎம் ஸ்வாநிதி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அந்த இதுக்கு கீழே தான் பிஎம் ஸ்வாநிதிங்கிற ஸ்கீம் இருக்குது. இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் இருக்குது. முனிசிபாலிட்டியில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஒரு லைசன்ஸ் எடுக்கணும். லைசன்ஸ் எடுத்துட்டு சிட்பி ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போயிட்டு, இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு கீழே இயங்குது. இவங்க கிட்ட போயிட்டு நம்மளோட கார்டை வந்துட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணோம் அப்படின்னா இவங்க வந்து லோன் கொடுப்பாங்க. 10,000 கொலேட்ரல் ஃப்ரீனா நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு இதுவும் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்ககிட்ட ஏதாவது இருக்கணும் அப்படின்றது அவசியமும் கிடையாது. கொலேட்ரல் ஃப்ரீயாக வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு 10,000 கொடுத்து பார்ப்பாங்க. 10,000 நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஆவரேஜ் டைம் 5 to 7 years ஆவரேஜ் டைம் இது கட்டுறதுக்கு. இதுக்கு எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸு அதுலேருந்து -7% இது பண்ணிவிட்டு உங்களுக்கு 8%. இப்போ மார்க்கெட் ரேட் வந்து 15% இருக்குது. இப்போ கரண்ட்லனா 7% மைனஸ் பண்ணிட்டு 8% தான் உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த 7% சப்வென்ஷன் சொல்லுவாங்க. சப்வென்ஷன் வேற ஒன்றும் இல்லை, சப்சிடி தான். இப்போ ஆவரேஜ் 5 to 7 years இருக்குது. ஆனால் வந்து நான் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே கட்டிடுவேன் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு மாதமும் பே பண்ணுறத யூபிஐ மூலியமாக டிஜிட்டலாக பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் வந்து 100 கிடைக்கும். கேஷ்பேக் வந்துட்டு 100 கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த இப்போ மாதத்துக்கு 1,200 வரைக்கும் உங்களுக்கு, வருஷத்துக்கு 1,200 வரையும் உங்களுக்கு கேஷ்பேக் அலோடு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் வந்து 10,000 பே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு 20,000 கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் 20,000 கட்டிட்டீங்கன்னா 50,000 கொடுக்கப்படும். இப்படி தான் பிஎம் ஸ்வாநிதி வந்து இயங்கிட்டு இருக்கு. தேங்க்யூ.